பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 8வது அதிகாரம் 2வது வசனம். பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த நல்ல வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் ஒரு வேளை இருக்கலாம். இன்றைக்கு சத்துரு ஒரு வேளை உங்களை பார்த்து சொல்லலாம், நீ மேற்கொண்டேன் என்று சொல்லிட்டு அவன் சொன்னாலும் நமக்காக பழிக்கு பழி வாங்குகிற தெய்வமாய் காணப்படுகிறார். காரணம், அவருடைய வார்த்தை சொல்லி அமர்ந்திருந்து நானே தெய்வம் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்கு மேல் உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அவர் செய்ய நினைப்பதை தடுப்பவன் யார்? பாருங்கள், நாம் பல வேளைகளில் நினைப்போம், ஆண்டவரே இவ்வளவு பாடுகளுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறேன், இந்த சத்துரு என்றைக்கு என்னுடைய பாடுகள் தீரும், இந்த போராட்டம் என்றைக்கு மாறும் என்று. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது, அமர்ந்திருந்து ஒருவேளை நீங்கள் அறியாத வழிகளில் கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொண்டு வருவார். அவர்களுடைய தக்க நேரத்திற்காக வேண்டி நாம் காத்திருக்க வேண்டும். அதுபோல குழந்தைகள் ஆகையால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொல்லு, உங்கள் முதியோர் சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வசனத்திலே. ஆனபடியினாலே இன்றைக்கு போராட்டங்களோடு பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, குழந்தைகள் பாலகர் வாயினார் அவர் உங்களுக்காக பலன் கொண்டு வந்து உங்களுக்குரியதை ஒரு சிறிய காரியத்தின் மூலமாய் செய்து முடிக்க, அவர் பெரிய காரியத்தை செய்து முடிக்க வல்லமுள்ள தேவன். ஆனபடியினாலே சத்துருவை கண்டு சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். பகைஞனும் பழிக்காரனையும் அடக்கி போட கர்த்தர் ஒன்றுக்கும் உதவாத, ஒன்றுக்கும் தகுதியில்லாத பாத்திரங்களை நம்மை தகுதிப்படுத்தி அந்த காரியங்களை செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தத்தை செய்கிறவர் கர்த்தர். ஆகையால் அமர்ந்திருந்து அவர் செய்வதை பார்க்க வேண்டும். அவருடைய மகிமையை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். இந்த நாட்களை அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம், ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.